கம்பெனி வெப்சைட் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் காட்டவே முடியாது. இப்போது மற்ற கம்பெனி பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரெஸ்யூம்லலாம் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி என்னோடய ப்ராஜெக்ட் போட முடியாது. நீங்கள் அங்கே போட வேண்டியது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான். இந்த கம்பெனிலாம் இதை ஒர்க் பண்ண அவ்வளோதானே தவிர எந்த கம்பெனியும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்றத இன்டர்வியூ கிட்ட சொல்கிறதுக்கே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் ஐம் கோயிங் டு லைக் கிவ் அ லீகல் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? எல்லா கம்பெனியுமே உங்கள் ரெஸ்யூமில் எத்தனை ப்ராஜெக்ட்கள் கிடையாது, என்ன நீங்கள் டே டு டே பண்ணீங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். அவங்க கம்பெனி அதே மாதிரி அவங்களும் கேட்க மாட்டாங்க. இஃப் தட் ஃபெல்லோ இஸ் ஃப்ரம் குட் பேக்ரவுண்ட், நானும் கேட்க மாட்டேன் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுங்க, எந்தெந்த கம்பெனி ஒர்க் பண்ணிங்கலாம் கேட்க மாட்டேன். ஓகேங்களா? இட் இஸ் அன்ப்ரொஃபஷனல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா? அதுதான் இப்போ அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் போய் நான் அடுத்த கம்பெனி சொல்லிட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ சொல்லிக்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா யா தட் ஃபெல்லோ இஸ் ஃபைன், நீங்கள் அவங்க கூட சொல்லலாம். அவங்க ஒத்துக்க மாட்டான் இதுக்கு, இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக சொன்னாலே போதும், ஃபைன் ரோல்ஸ். இல்லையா? நீங்கள் 50 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண தான் கிடையாது, என்ன ஒர்க் உங்களுக்கு தெரியுன்றதை மட்டும் உங்கள் ரெஸ்யூமில் போடுங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி பெங்களூர் தேடுங்க, அடுத்து ஒரு 150 ரிசல்ட்ஸ் எடுத்துக்காங்க. 150 வெப்சைட்ஸ்க்கும் கண்டிப்பாக லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். அதுக்குள்ளே போனாவே பீப்பிள் நீங்கள் கிளிக் பண்ணால் முடிஞ்சு போச்சு இல்லையா? யார் யார் என்னென்ன பொசிஷன் இருக்காங்க தெரிஞ்சு போகுது லிங்க்டின் ப்ரொஃபைலில். கம்பெனி பிஸ்னஸ் பேஜுக்குலாம் நீங்கள் ஹாப்பினஸ் வந்தால் யார் ஹெச்ஆர், யார் எம்ப்ளாயி, யார் எங்கேருந்து வந்திருக்காங்க எல்லாமே தெரியுது இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஸோ கம்பெனியை கண்டுபிடிங்க. ஒவ்வொரு நாளும் லிஸ்ட் எடுங்க. 150 கம்பெனியோட சாட் லிஸ்ட் எடுங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் எடுத்து வச்சுக்காங்க. ஒவ்வொரு ப்ரொஃபைல் உங்களுக்கு 10 தான் ஒரு நாளைக்கு லிமிட்டாக 10 முடிச்சுட்டு டன் அப்படின்னு கொடுங்க. எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ பெண்டிங்னு போடுங்க. ஜஸ்ட் மேக் அ ஷீட். வேலையெல்லாம் மேஜிக்கெல்லாம் நடக்காதுங்க ஹரிஷ், நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஓகேவா? யூ ஹேவ் டு புல் யுவர் சேர். நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது.